2 வகையா இந்த விஷயத்த பார்க்கலாங்கய்யா. ஒண்ணு பணம், இன்னொன்னு தனம். ம். பணம்ங்கிறது அந்த ஜாதகர் அவருடைய லைஃப் டைம்லேயே சம்பாரிச்சு, ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு போறது தான் பணம். ம். தன்னுடைய அடுத்த சன்னதிக்கும் சேர்த்து வைக்கிறது தான் தனம். ம். தன லாபம், பண லாபம். பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அவர்ட்ட இருக்கா? இல்ல தனம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்கா? அப்படி அதாவது அந்த செல்வ லட்சுமியா, இல்ல தனலட்சுமியா அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்திலே இருக்கும். ஸோ எல்லா ஜாதகங்கள்லையுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான விஷயம் வந்து உறுதியா, நிச்சயமா இருக்கு சாமி. ஒரு சில ஜாதகங்களுக்கு தான் தன்னுடைய அடுத்த சன்னதிக்கும் பணத்தை சேமித்து வச்சுட்டு போற ஒரு அமைப்பு ஏற்படும். இன்னைய தேதியில வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட இருக்கு. எதுக்கு நம்ம அடுத்த சன்னதியை நம்ம வந்து சோம்பேறி ஆக்கணும்? அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே சம்பாரிச்சுட்டு போகட்டுமே. நம்ம நல்லா ஹாப்பியா இருந்துட்டு போலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க எந்த தர்க்கமுமே இங்க ஜோதிடத்துல கிடையாதுங்கய்யா. சென்டிமெண்ட்ஸும் ஜோதிடத்துல கிடையாது. அடுத்த சன்னதிக்கு நீங்க பணம் விட்டுட்டு போவீங்களா, மாட்டீங்களான்றதும் உங்க ஜாதகத்துல இருக்கும். இங்கிலீஷ்ல ஒண்ணுங்க சாமி. என்னன்னா, நீங்க சாகும்போது எந்த பணம் உங்க பேங்க்ல இருக்கோ, அது நீங்க அனுபவிக்க மறந்த பணம். ம். அது யார் கைக்கு போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. ம். நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன அனுபவிச்சீங்களோ அதுதான் நீங்க அனுபவிச்ச பணம். அதுக்கு மேல நீங்க பேரன் பேத்திக்கு சேர்த்து வைக்கிறீங்களா, உங்களோட மனைவிக்கு சேர்த்து வைக்கிறீங்களான்றதுல அது ஒரு யூகம் தான். அது அவங்களுக்கு போகுமான்றது தெரியாது. ஆனாலும் சட்டம் சொல்லும். தாத்தா சொத்து பேத்திக்கு தான் அப்படின்ற ஆமா. மாதிரி இப்படி இந்த பேரனுக்கு தான். ஆனாலும் நீங்க நீங்க இறப்பின் போது நிறைய பணத்தை விட்டுட்டு போவீங்களான்றது போது தான் தன லாபம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்களான்றது அந்த பண அமைப்பு.